परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். அக்கா, ஏன் தனியா வந்து ஒதுங்கி நிக்கிறீங்க? ஒதுங்கி நிக்கல, பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் உன்னை வாழ்த்துறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, இவங்க மஞ்சு, நம்ம சந்திரசேகர் சாரோட ஒரே தங்கச்சி. வணக்கங்க. வணக்கம். இவங்க என் ஒரே அக்கா, பேர் மாதவி. உங்க சாரோட சிஸ்டர்னா பெரிய விவிஐபி கெஸ்ட்னு சொல்லு. இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உட்கார சொல்லு. கண்டிப்பா அக்கா. சாருங்க, அது அண்ணா வரலையா? அண்ணனுக்கு பாம்பேல ஒரு ஒர்க், 4 மாசத்துக்கு முன்னாடியே டேட்ஸ் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதான் வர முடியல. பாம்பேல இருந்து வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து ரகுவை வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவாரு. என்ன இருந்தாலும் ரகு முதல்ல மியூசிக் பண்ற படத்துக்கு சார் நேர்ல வந்து குத்து விளக்கேத்தி வாழ்த்தி விழாவை ஆரம்பிச்சு வச்சிருந்தார்னா சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் ரகு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச மாதிரி இருந்திருக்கும். அவர் வராதது மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன அக்கா, எல்லாரும்
அண்ணா வரலையான்னு இவங்க கிட்ட கேட்டிருந்தா இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்ணன் வராதது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, அவாய்ட் பண்ண முடியல. அதான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். அண்ணனும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா இன்னும் சிறப்பா நிறைவா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். மத்தபடி ரகுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சந்திரசேகர் சார் தான். அது எப்படி எங்க அண்ணன் தான் காரணம் சொல்றீங்க? உங்க தம்பி ரகுக்குன்னு ஒரு தனி திறமை, இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அத ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் அடையாள தெரிஞ்சுக்கிட்டதால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா இந்த திறமையெல்லாம் வளர்த்து விட்டது யாரு? சந்திரசேகர் சார் தானே. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு ஒரு பழமொழி இருக்கு. சோ எந்த திறமையா இருந்தாலும் சரி, அதை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு திறமை வேணும்ல. எந்த துறையிலுமே குரு தான் முக்கியம். உங்ககிட்ட பேசும்போதுதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்க தம்பி ரகுவோட திறமை, பொறுமை, ஒழுக்கம், ஆர்வம், தொழில் பக்தின்னு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தாங்க. உங்க வளர்ப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம். திஸ் இஸ் ரியலி டூ மச். முதல்ல ரகுவை புகழ்ந்து பேசுனீங்க, இப்ப என்ன புகழ்ந்து பேசுறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உண்மையதான் சொல்றேன். சரி, நம்பிட்டேன், போதுமா? வாங்க. ரகு, இங்க வாப்பா. சந்திரசேகர் இப்படி செய்வார் நான் நினைச்சே பார்க்கலப்பா. என்ன சார் ஆச்சு? முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் படம் பண்றாரு. அவரை ஆசீர்வாதம் பண்றது குருவோடைய பண்பாடு இல்லையா? உண்மையிலே பாம்பேக்கு போய் எப்படி நம்புறது? எங்க ரூம் போட்டு தங்கியிருந்தா யாருக்கு தெரியும்? சச்சா, அப்படிலாம் இல்லை சார். உண்மையிலே அவர் இன்னைக்கு பாம்பேல ஆர்கே ஸ்டுடியோல வாய்ஸ் மிக்சிங் போயிருக்காரு சார். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கலாம்ல சார். உங்களுக்கு தான் தெரியுமே, வேலை நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணவும் மாட்டாரு, ஃபோன் அட்டென்ட் பண்ணவும் மாட்டாரு. அதனால தான். என்னையா பெரிய வேலை, நாங்க பார்க்காத வேலையா? அவரு கலர் சினிமால கால் எடுத்து வச்சவரு. நாங்கெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல சினிமாக்கு வந்தவங்க. இன்னும் தொழில் தெரிஞ்சவன். நீ வேணா பாரு, எல்லா பத்திரிகையிலையும் சந்திரசேகரை பத்தி அசிங்கமா எழுத போறாங்க. ஏன் சார்? ஏன்னா ரகுராமன் முதல் படம் மியூசிக் பண்றாரு. அந்த பட பூஜைக்கு குருநாதர் சந்திரசேகர் ஏன் வரல, என்ன காரணம்னு காரசாரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே பத்திரிகாரங்க இந்த செய்தியை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிலாம் புகைய போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்ப கண்டுபிடிச்சிருவானுங்க. கண்டுபிடிச்ச பிறகு இந்த செய்தியோட பரபரப்பு என்ன ஆக போகுது பார். சார் ப்ளீஸ், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கூடாது சார். சார், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சார். சந்திரசேகர் ஃபீல் பண்றதை பத்தி அவங்களுக்கு என்ன பாக்குற? அவங்க கருத்துக்களை எழுதாம இருக்க மாட்டாங்க. அவங்களை எழுதுறதை யாரும் தடுக்கவும் முடியாது. மீடியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவனுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. சந்திரசேகர் ஃபீல் பண்றதை பத்தி அவங்களுக்கு என்ன பாக்குற? அவங்க கருத்துக்களை எழுதாம இருக்க மாட்டாங்க. அவங்களை எழுதுறதை யாரும் தடுக்கவும் முடியாது. மீடியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவனுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அவங்க எழுதுறதை யாராலும் தடுக்க முடியாது. சார் நீங்களா? ஹலோ மீனா. வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை மாதிரி பெரியவங்க பாடி கொடுக்கறதுனால பாட்டும் ஹிட் ஆகுது, படமும் ஓடுது, வண்டியும் ஓடுது. என்ன கரெக்ட் தானே? ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? பூஜைக்காக தானே வந்தீங்க? பூஜையில பொங்கல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒய்ஃபுக்கும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் சார் உங்க கிண்டலுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் கிளம்புறேன். ஓ, குரு குமாரியே, சிஷ்யனுக்கு நீங்க தான் ஆஸ்தான பாடகையா? ஏன் குருவுக்கு மட்டும்தான் பாடணுமா? சிஷ்யருக்கு பாடக்கூடாதா? தாராளமா பாடலாம். கொஞ்சம் சொல்லுங்க படத்துல டயலாக் ஒண்ணு வரும். நம்ம ஜெமினி சார் சொல்லுவாரு, நாதஸ்வரத்தோட சேர்ந்த குரல் தேனோடு கலந்த தெல்லமுது போல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல்னு. அந்த மாதிரி உங்க குரல் தேனினும் இனிய குரல் இல்லையா? என்ன சார் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களே? அதை எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? சரி, நீங்க போய் பாடுங்க. நான் பொங்கல் சாப்பிட்டு வந்து தெம்பா என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். போங்க, போய் பாடுங்க, போங்க. ஹலோ ப்ரொடக்ஷன் பாய், பொங்கல் ரெடியா? பொங்கல் ரெடியாப்பா? அம்மா வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். சரிம்மா. நீங்க உள்ள வாங்க. ஓகே மேடம். என்னப்பா
நான் வந்துடுறேன்ப்பா. பூஜை வணக்கம் முடிச்சு சார். நேரம் ஆஃபீஸ் தான்ப்பா வருவேன். ஒன்றும் பண்ணாத, கண்டிப்பா வரேன். இன்னும் மஞ்சு அண்ணன் வரலையா? இல்ல சார், அவருக்கு பாம்பேல ஒரு ரெக்கார்டிங். ஆமாமா, லாஸ்ட் வீக் கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு பாம்பேல ரெக்கார்டிங் இருக்குன்னு. ஓகே, யூ கேரி. ஓகே, தேங்க்யூ சார். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே எனக்கு தெரியல. நான் ராகவேந்திரா கோவில்ல ஸ்பெஷல் பூஜையும் அன்னதானமும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். போயிட்டு லஞ்ச் பிரேக்குள்ள வந்துடுறேன். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? இன்னைக்கு ரகு முதல்ல சாங் ரெக்கார்ட் பண்றாரு. அது மெகா ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு தான் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரகு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? என்ன அப்படி கேக்குறீங்க? அவர் இந்த உலகமே பிரமிச்சு போற அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஓ, உங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் அவருங்கிறதுனால பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் பெரிய ஆளா இருக்காருன்னு சொல்ல ஆசைப்படுறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அவர் திறமைக்கு ரீச் நிச்சயமா கிடைக்கும். உங்க அண்ணன் பேரை காப்பாத்துறானோ இல்லையோ, கண்டிப்பா கெடுக்க மாட்டான் என் தம்பி. கவலைப்படாதீங்க. சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேம்மா. வாமா. தாமு, சொல்லுங்க சார். லாஸ்ட் வீக் உங்க படம் பார்த்தேன். அப்படியா? கோரியோகிராஃபி ரொம்ப சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. உங்க படத்துல ஒரு சான்ஸ் தரணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நான் கண்டிப்பா கிளம்புறேன் கொடுக்குறேன். சார். வரேன் சார். ஹலோ விஸ்வநாத். வாங்க வாங்க. பாய் Okay. சார். வாங்க ராஜகோபால் சார். என்ன இவ்வளவு லேட்டு? நான் லேட்டா வந்தானே, நீங்க சீக்கிரம் வந்தீங்கல்ல. ராஜகோபால் சார், பையன் பெரிய மியூசிக் டேட்டா வருவான். ஆ. திடீர்னு வந்து டேட் கேட்க கூடாது இல்லையா? அதான் இப்ப இருந்தே கரெக்ட் பண்றேன். டேட் வாங்க ஈஸியா இருக்கும் பாருங்க. அதான் காலையில சீக்கிரமே வந்து ஆளுநர் ரோஜா மாலை போட்டேன்ல. பயங்கரமான ஆளு சார் நீங்க. என்ன சார் பண்றது? சினிமாவுல தூங்கும் போது கூட காலாட்டிட்டே தூங்கணும் சார். ஆட்டல் என்ன? செத்துட்டோன்னு சொல்லி புதைச்சிருவாங்க. ஐ மீன் நம்மள மறந்துடுவாங்கன்னு சொன்னேன். மேடம் காஃபி. தேங்க்யூ. காஃபி எடுத்துங்க நோ மேடம். தேங்க்ஸ். இப்பெல்லாம் சீனியர் ஜூனியர்ங்கிற மரியாதையே இல்லாம போச்சு. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. அதெல்லாம் கரெக்ட் தான் சார். நீங்க நானெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஹலோ, வருஷத்தை சொல்லி வயசை குத்தி காட்டாதீங்க. ஓ, இது வேற உங்களுக்கு கவலையா? வாங்க வாங்க. Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். Good morning, சார். வணக்கம். ராஜகோபால் சார், ஆ. நானும் நீங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்காக காலங்காத்தால ஒரு 5 மணிக்கெல்லாம் டைரக்டர் வீட்டு வாசல்ல போய் நிப்போம். காலையில ஒரு 7-7:30 மணிக்கு சர்ன்னு கார் வரும். ம். அதுவும் கார் கண்ணாடி கதவு சாத்தி இருக்கும். ம். சர்ன்னு கார் போயிடும். நாம அவரை பார்க்கணுமேங்கிற அக்கறையில சைக்கிள்ல லொங்குன்னு மிதிச்சு ஆபீஸ் வாசல்ல போய் நிப்போம். அவன் என்ன டிஸ்கஷன் ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்குவாரு. இன்னைக்கு அப்படியா? பசங்களை பாருங்க, மெசேஜ் அனுப்புறானுங்க, மிஸ்டர் கால் கொடுக்குறானுங்க. இப்படிதான் சார் லைசன்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்ன சார் பண்றது? இந்த செல்போனை கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தானு வைங்க, நாமளும் அந்த குசுமை தானே பண்ணியிருப்போம். இப்பெல்லாம் ப்ரொடியூசருங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. நாமெல்லாம் 1+3 கார்பன் பேப்பரை வச்சு பால் பாயிண்ட் பேனாவில் வலிக்க வலிக்க அழுத்தி அழுத்தி எழுதுவோம். ம், பாருங்க, கை விரல் எல்லாம் தேஞ்சிருக்கு. ம். இந்த நோட்ஸ்ல எந்த டவுட்டும் இல்லைல்ல? இல்ல சார். ஓகே, வயலின் ட்ராக் மட்டும் இந்த கீபோர்ட்ல இருந்து எடுக்கல. ஓகே, அதை லைவா யூஸ் பண்ண போறோம். ஓகே, 40 வயலினிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இன்னொரு ½ hourல ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, சரியா? ஓகே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீயும் போய் ஹெல்ப் பண்ணு. ஓகே சார். வணக்கம். வணக்கம் மேடம், உட்காருங்க ம். ப்ளீஸ். உட்காருங்க. தேங்க் யூ. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மேடம். உட்காருங்க. வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் சார். மேடம், எப்பவும் போல என்ன ரகுன்னு கூப்பிடலாம். நீங்க போய் என்ன சார்னு கூப்பிடுறீங்க. என்ன இருந்தாலும் அந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை நம்ம காப்பாத்த வேண்டாமா? மத்தவங்க மாதிரி இல்ல, நீங்க எப்பவும் போல என்ன ரகுன்னு கூப்பிடலாம். சரி, ஓகே, ஷூர். ஜிகேஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. சரி மேடம். நீங்க அவரை ரிசீவ் பண்ணுங்க. ஆ. அதுக்கப்புறம் ஹைதராபாத்க்கு நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரி மேடம். கீழே பூஜையில இருங்க. சரி. பேக் எங்க வச்சிருக்கேன் மேடம். ஓகே. ஓகே ரகு, டியூன் சொல்லுங்க. ஃபீமேல் சோலோல ஜானகி அம்மாவுக்கு 16 வயதுல படத்துல சிந்தூர் போவேன்னு ஒரு சாங் இருக்குல்ல, ம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாங். ம். நான் பிரீஃபா உங்களுக்கு சிச்சுவேஷன் சொல்றேன் மேடம். ஓகே. ஹீரோயின் ஒரு வில்லேஜ் கேர்ள், விட்டு விடுதலையாயி பறக்க நினைக்கிற வயசு, மனசு, பார்க்குற எல்லாமே கலர்ஃபுல்லாக தெரிகிற ஒரு பருவம், ஒரு ட்ரீமி ஃபீல். பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட அதோட சேர்ந்து பறக்கணும்னு துடிக்கிற வயசு.
அவளோட அந்த பரவசமான மனநிலையை வெளிப்படுத்துற மாதிரி இந்த பாட்டோட சிச்சுவேஷன் மேடம். என்ன ரகு இது? டியூன் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். நீங்க என்னடான்னா சாங் சீக்வென்ஸா இவ்ளோ ரசிச்சு லயிச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க மியூசிக் டைரக்ஷனோட ஃபிலிம் டைரக்ஷனும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க வேற மேடம், மியூசிக் டைரக்டர் ஜெயிச்சா போதும், ஏதோ பாட்டு நல்லா வரணும்னு ஆர்வத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சீக்வென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண, அவ்வளவுதான். ஓகே ஓகே மேடம், இப்போ டியூன் கேக்குறீங்களா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாட்டு கண்டிப்பா ரொம்ப நல்லா வரும். மேடம், இந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு தனி ஜீவனே கிடைக்கும். தேங்க்யூ ரகு. லிரிக்ஸ் யார் எழுதியிருக்காங்க? மிஸ்டர் அண்ணாமலை. நம்ம அண்ணாமலை சாரா? ஆமா மேடம். ஓகே ஓகே, அப்ப நான் லிரிக்ஸ் எழுதிட்டு ரெடி ஆயிடுவா? ஷூர் மேடம். ஓகே. சார், ரகுராமனை பத்தி அப்படி நினைக்காதீங்க. நல்ல தொழில்காரன், நல்ல டேஸ்ட் சார். புதுசு புதுசா பண்ணுவான் சார். பொறுமை, பணிவு, நேர்மை, பல கம்போசிட்டரை நான் பார்த்துருக்கேன் சார். அவன் பெருசா வருவான் சார். சினிமாவில் நிறைய சாதிப்பான் சார். அப்படியே சொல்றீங்க? ஆமா. எப்போ பார்த்தாலும் காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு கீபோர்டு கம்ப்யூட்டர்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் அதைத்தான் பார்த்திருக்கேன். எப்பவாவது நேருக்கு நேரா பாக்குறேன்னு வைங்களேன், போனா போட்டுங்கிற மாதிரி ஈ அப்படின்னு ஒரு ஸ்மெல் பண்ணுவான் சார். ஒரு டைரக்டர் ஆச்சுன்னு ஒரு விஷ் கூட பண்றது இல்ல. நான் கூட தலக்கணம் பிடிச்சோன்னு நினைச்சேன். எப்போ பார்த்தாலும் காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு கீபோர்டு கம்ப்யூட்டர்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் அதைத்தான் பார்த்திருக்கேன். எப்பவாவது நேருக்கு நேரா பாக்குறேன்னு வைங்களேன், போனா போட்டுங்கிற மாதிரி ஈ அப்படின்னு ஒரு ஸ்மெல் பண்ணுவான் சார். ஒரு டைரக்டர் ஆச்சுன்னு ஒரு விஷ் கூட பண்றது இல்ல. நான் கூட தலக்கணம் பிடிச்சோன்னு நினைச்சேன். சாச்சா, அப்படியெல்லாம் கிடையாது சார். சினிமாவில் இருக்கான் சார், ஆனா சினிமாக்காரன் கிடையாது. ரொம்ப நல்ல கேரக்டர் சார். ஏன் சந்திரசேகர் சாரே ஒரு நாள் என்கிட்ட உங்க புது படத்துக்கு வேணா ரகுராமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலன்னு சொன்னார். நான் தான் நேரம் வரட்டுமே அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். ஏன்னா நானும் அவரு சக்சஸ் காம்பினேஷன் இல்லையா, அதை இழந்துடக்கூடாது இல்லையா? ஆமாமா, சினிமாவில் சக்சஸ் காம்பினேஷனை கட் பண்ணிட்டு புது காம்பினேஷனை போட்டு படம் பண்ணணும்னு வைங்க, அந்த படம் தோத்துருச்சு, கேவலப்படுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த சக்சஸ் காம்பினேஷனோட நம்ம சேரவே முடியாது. எதுக்கும் ரகுராமனுக்கு ஒரு டோக்கன் அப்டன்ஸை போட்டு வைப்போம். நாளைக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய மியூசிக் டைரக்டர் வந்துட்டான்னு வைங்களேன், நம்ம காம்பினேஷன்ல நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லி ஜாயிண்ட் அடிச்சிருவோம். டோக்கன் அட்வான்ஸா? ஃபுல் பேமெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி நேரில் போய் பேசி பார்த்தேன் சார். முதல்ல படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாமேங்கிறா. பயங்கரமான ஆள் சார் நீங்க. தொழில எப்படியோ, சில்லறையில ரொம்ப தெளிவா இருக்கான் சார். இல்ல சார், ரகுராம் அப்படி இல்ல. நல்ல கதை, நல்ல கம்பெனி, நல்ல டைரக்டர், இதெல்லாம் சார் அவன் தெளிவா இருக்கான். இருக்க வேண்டியதான். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு ஆபீஸ் பூஜை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? யார் பூஜை சார்? ஏஆர் கம்பெனில மேக்கப் மேனா இருந்த ஒருத்தன். சார் இந்த திருஞானம்? அதே திருஞானம் தான். யார் சார் டைரக்டர்? டைரக்டரும் அவன் தான். ஓ, நேர்ல போய் ஒரு வாழ்த்து சொல்லி பொக்கை அவன் கையில கொடுத்தேன்னு வைங்க, நாளைக்கு ஒரு படம் கொடுறானா கொடுத்தாலும் கொடுப்பான். ஒரு நப்பாசை தான். போயிட்டு போயிட்டு வாங்க. நானும் அவனை ரொம்ப ரொம்ப விரும்பி விசாரிச்சதா சொல்லுங்க. சொல்றேன், வரட்டுமா? வாங்க வாங்க. நமக்கு ஆப்பு வச்சுருவார் போல. பத்திரிகை தொழில் எப்படின்னு இருக்கு? இல்ல டைரக்டர் சார்,
சினிமாவில் முன்ன மாதிரிலாம் பியோரோக்களை இப்போ யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஏதோ சீனியாரிட்டிங்கிறதுனால போலியா வணக்கம் வைக்கிறாங்க. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வாங்கண்ணே. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா ரெக்கார்டிங் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு சார். வாய்ஸ் மிக்சிங் முடிஞ்சுதா? பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு எப்படிமா வந்திருக்கு? நல்லா வந்திருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா பாடி இருக்கேன். பாட்டை நீங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நல்லா தான் பாடிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ. ரகுவும் நல்லா மியூசிக் பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார், போய் நிச்சயமா. பாட்டை கேட்டு ஃபோன் பண்றேம்மா. டெஃபினெட்லி ஓகே, சார். ஓகே. தேங்க் யூ. வாங்க போலாம். அண்ணே வாங்கண்ணே, ஆ. பாட்டை கேட்போம். கேட்போம். அண்ணே பாட்டு எப்படின்னு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா வருவாரு. இந்த வருஷத்துல இதுதான் ஹிட் சாங். நான் எது கேட்டேன்னா, நீங்க சீனியர், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கரெக்டா இருக்கும். எப்படியோ இண்டஸ்ட்ரிக்கு நல்ல மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் கிடைச்சிட்டார். அக்கா என்ன ஆசீர்வாதம் ஐயோ, பண்ணுங்க. என்னடா இது? என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் ஆண்டவனோட அனுகிரகமும் எப்பவும் உனக்கு இருக்கும். அக்கா பாட்டு எப்படி இருக்கு? உன்னை நான் பாராட்டுறது என்ன நானே பாராட்டிக்கிற மாதிரி. இந்த படம் மட்டும் வெளியே வரட்டும் ரகு. ஊர் உலகம் முழுக்க மொழி வித்தியாசம் இல்லாம உன் பாட்டை பாராட்டுவாங்க. உன்னோட ஒவ்வொரு பாட்டுக்கும் உன் அடுத்தடுத்த பாட்டு தான் போட்டியா இருக்கும். பாராட்டலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரே அடியா பாராட்டுறீங்களே அக்கா. ஒரு நல்ல பாட்டை கேட்டுட்டு எப்படி என்னால பாராட்டாம இருக்க முடியும்? ரகு சரி, உடனே வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என்ன சித்தி? ஆமா வா, வாங்க போலாம். சார், லண்டன்லேருந்து உங்களுக்கு வாழ்த்து தந்தி வந்திருக்கு சார். யாரு ரகு? லண்டன்ல இருந்து உனக்கு தந்தி அனுப்பி இருக்கிறது? வேற யாரு? தேவியா தான் இருக்கும். பரவாயில்லையே, படிக்க போன இடத்துல கூட உன்னை மறக்காம இருக்கா. சரி வா போலாம். ஏமாத்திட்டியேடா, ஏமாத்திட்டியே. நீ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவ, 1000 படங்களுக்கு மியூசிக் பண்ணுவ. காலம் முழுக்க உன் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தனே. இப்படி போக்குறதுக்கு முன்னாடியே கருகிட்டியே, கருகிட்டியே. ஒரு உடம்புக்கு முடியாம இருந்து உன்னை காப்பாத்த முடியாம நீ போயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ஆக்சிடென்ட்ல நீ இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு தெரு நாய சுட்டு கொல்ற மாதிரி உன்னை சுட்டு கொன்னுட்டானேடா, உன்னை சுட்டு கொன்னுட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. அழாதம்மா, சொன்ன கேளு. அழாதம்மா.